Hi, good morning friends. Air India Dreamliner அகமதாபாத் ஏர் கிராஷ் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். ரொம்பவும் சோகமான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய உலகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விமான கிராஷ் துயர சம்பவம். இன்னும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லாம் ஆன்கோயிங் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரலை. எதனால் இந்த விபத்து நடந்தது, எது இந்த விபத்து நிகழ்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டில் ரிப்போர்ட் அந்த ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருக்குது. முதல் கட்ட ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ, ஒரு சில தாட்ஸ். ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் இந்த முதல் கட்ட ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இதுதான் ஃபைனல் ரீசன் சொல்லிட்டு நம்ம யாருமே வி கேனாட் ஜம்ப் டு அ கன்க்ளூஷன். ஒரு அறுதியிட்டு ஒரு முடிவுக்கு வரவே முடியாது, வரவும் கூடாது. ஏன்னா முதல் கட்ட ரிப்போர்ட் வந்து ஹை லெவல் விஷயங்களை மட்டும்தான் கவர் பண்ணோம். அந்த ஹை லெவல் விஷயங்கள் ஓரளவு இதுதான் காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பை தான், ஒரு இண்டிகேஷனை உணர்த்தும். ஆனால் மேபி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு போகிறப்போ அது திசை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் உள்ள அந்த உண்மைத்தன்மை, அந்த நடந்த அந்த சம்பவங்கள் அது கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்பட்டு அது என்னன்னு சொல்லிட்டு தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது என்னென்னா, முதல்லலாம் இந்த விமானம் எதனால் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பிளாங்க், யாருக்கும் எதுவும் தெரியல. எப்படி ஏறினோடனே இந்த மாதிரி இறங்கி இப்படி ஒரு விபத்து நிகழும், இந்த மாதிரி விமான ஏவியேஷன் ஹிஸ்ட்ரிலேயே நடக்கலைங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போ என்னென்னு பார்த்தா முதல் கட்ட ரிப்போர்ட்டில் ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். எகெயின் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு அறுதிட்டு வரக்கூடாது, இவரால் தான் நடந்துச்சு, அவரால் தான் நடந்துச்சுன்னு. ஆனால் என்ன நடந்திருக்கு அதுதான் முக்கியம். என்ன நடந்திருக்குன்னாங்க, விமானத்துக்கு ஃபியூவல் சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபியூவல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபியூவல் கண்ட்ரோலுக்குன்னு 2 சுவிட்ச் இருக்குது. 2 இன்ஜினுக்கு 2 சுவிட்ச் இருக்குது. ஓகேங்களா? ஒரு இன்ஜின், ஒரு சுவிட்ச், ஒரு இன்ஜின் ஃபியூவல் சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இன்னொரு சுவிட்சு இன்னொரு 2வது இன்ஜின் ஃபியூவல் சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது ரெண்டுமே வந்து எப்போவுமே விமானம் டேக் ஆஃப் ஆகி மேலே போகிறப்போ வந்து எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். ஆக்சுவலாக ஆனில் தான் இருந்திருக்கு இந்த ட்ரீம்லைனர் டேக் ஆஃப் ஆகிறப்போ, அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறப்போ. எப்போ அது ஆஃபில் இருக்குன்னா, நார்மலாக வந்து லேண்ட் ஆகி ரன்வேயில் வந்து அப்படியே ஐடில் ஆகி நார்மல் வந்து சேர்ந்தாச்சு, பயணிகள்லாம் இறங்குறப்போ தான் இந்த இன்ஜின் ஸ்டாப் ஆன பிறகு ஆஃப் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ஜின் ரெண்டுலேயுமே பயங்கரமாக தீப்பிடிச்சிச்சு. இப்போ என்ஜினை ஃபர்தர் அக்ரவேஷன், ஃபர்தர் வந்து தீ அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கு என்ஜினை உடனே ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த சுவிட்சை வந்து ஆஃப், அதாவது ஓடிட்டு இருக்கிறப்போ ஆஃப் பண்ணுற சுச்சுவேஷன் இந்த நிலைமையில் மட்டும்தான் வரும். இல்லாட்டி அது சும்மா நிற்கிறப்போ தான் ஆஃப் ஆகிருக்கும். அதர்வைஸ் ரன்னில் இருக்கிறப்போ அந்த மொமெண்டம் போயிட்டே இருக்குது, பறந்துக்கிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷன்லையும் அது ஆஃபில் இருக்கக்கூடாது. ஆனால் இது வந்து பார்க்குறப்போ இந்த சுவிட்சு ஆஃபில் இருக்குங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் அது வந்து என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து மேனுவலாக மட்டும்தான் அதை ஆஃப் பண்ண முடியும். அந்த சுவிட்சை நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு, அதனோட இமேஜை. இந்த 2 சுவிட்சு தாங்க இப்போ ரூட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூல காரணமாக அறியப்பட்டிருக்கின்ற இந்த ஃபியூவல் கண்ட்ரோல் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கின்ற ஒரு விஷயம். ரொம்ப பகிர்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. அது மேனுவலாக மட்டும்தான் அதை ஆன் ஆஃப் பண்ண முடியும். மிஸ்டேக்னா கூட ஆன் ஆஃப் பண்ண முடியாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லீவர் உள்ள சுவிட்சு. அது எதனால் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த 2 சுவிட்சை. அந்த சுவிட்சு வந்து எப்படின்னாங்க, அந்த டோட்டலாக த்ரஸ்ட், அதாவது ஏர்பிளேன் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டு வேகமாக ரன்வேல போய் அந்த த்ரஸ்ட்டை உண்டாக்கி மேலே எழும்புறதுக்கு அந்த த்ரஸ்ட்டுக்கு அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க கியர் மாதிரி இப்படி வச்சு இப்படி மேலே ஏறி இறக்குவாங்க. அது வந்து கண்ட்ரோல், அந்த த்ரஸ்ட் கண்ட்ரோல். ஆக்சுவலாக அந்த பேனல்லையே கீழே அந்த ஃபியூவல் கண்ட்ரோல் சுவிட்ச் 2 இருக்கும். அந்த நீங்கள் பார்ப்பீங்க, அந்த இமேஜில் காமிச்சா உங்களுக்கு இன்னும் புரியும். அதை கை தவறிலாம் ஆஃப் பண்ண முடியாது. பைலட்டு கை தவறி கூட இங்கேயும் ஏதாச்சும் பட்டு சமயத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால ஆஃப் ஆக முடியாது. எப்படின்னா, அந்த லீவர் இருக்குது இல்லைங்களா, 2 சுவிட்சை நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதை இழுத்து விட்டு, அதாவது மேலே இருந்தால் அது ஆனில் இருக்குன்னு அர்த்தம், கீழே இருந்தால் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். இது இப்போ ஆஃபில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஃப்ளைட்டில் உள்ள அந்த காக்பிட் ரெக்கார்டரில் ஒரு பைலட்டு இன்னொரு பைலட்டை பார்த்து கேட்குறாரு, அது மெயின் பைலட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரை பார்த்தா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் மெயின் பைலட்டை பார்த்தான்னு தெரியல, ஏன் இது ஆஃப் பண்ணியிருக்கு, வாய் இது ஏன் ஆஃப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, இதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறார். அதுவும் பதிவாக இருக்குது. அது இன்னும் பயங்கரமான ஒரு அதிர்வலைகளை, ஒரு சர்ப்ரைஸை உண்டாக்கியிருக்கு. எதனால் இது நடந்திருக்கும். ஆனால் யார்கிட்ட சொன்னான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து மெயின் பைலட்டை சொன்னாரா, மெயின் பைலட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரில் சொன்னாரா, ஏன் ஆஃப் பண்ணாங்க, அல்லது ஆஃப் பண்ணப்பட்டதா, இல்லை மெக்கானிக்கல் எரரில் அதை ஆஃப் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அதை எதேச்சியாக ஆஃப் பண்ணவே முடியாது, மெக்கானிக்கல் எரர்னால் அது ஆஃப் ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோல் எப்படின்னா, உங்களுக்கு தவறுதலாக கைப்பட்டு கூட அது ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த சுவிட்சை மேலே தூக்கி விட்டு தான் கீழே இறக்கணும். ஆஃப் பண்ணுறதுக்கு சும்மா இறக்குனா அப்படியே நிற்கும், அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதேமாதிரி கீழேருந்து ஆன் பண்ணுறதுக்கும் தூக்கி விட்டு மேலே இது பண்ணணும். அப்போ அந்த ஒரு இது இருக்குது, ஆக்சுவலாக கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இது எப்படி இழந்துருச்சு, யார் பண்ணது, இதை வச்சுட்டு எகெயின் நான் சொன்னது ஒரு முடிவுக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணிடக்கூடாது. அப்போ 2 பேரில் யாரோ ஒருவர் தான் குற்றவாளியா, இவர் தான் குற்றவாளி, அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஃபைனலாக முடிகிற வரைக்கும் எகெயின் வி cannot கம் டு அ கன்க்ளூஷன். இதில் என்னென்னா அந்த போயிங் ஒரு பெருமூச்சு விட்ருக்காங்க. அவங்களுடைய மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இதுக்கு காரணமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் பிழை இல்லாத அந்த ஒரு மெக்கானிக்கல் அந்த விஷயத்தில் அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லைங்கிறதுக்காக அவங்க ஒரு சின்ன ரிலீஃப் இன் த சென்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பல விமானங்கள் உலகம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த ஒவ்வொரு மனித உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேலும் நடந்துடக்கூடாது. இருக்கிற விமானங்களும் சரியாக பாதுகாப்பாக மக்களை அழைச்சிட்டு போகணும், ஏர் ட்ராவல்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவு கொஞ்சம் ஒரு பாராட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் ஏவியேஷன் பீப்புள் இந்த ஃபர்ஸ்ட் கட் ரிப்போர்ட் கொடுத்ததை இன்னும் போக போக தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போய் கடைசியில் எதனால தான் நடந்திருக்கு, இந்த சுவிட்ச் எதனால் ஆஃப் ஆகுச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த ரெக்கார்டரில் சொன்னதுக்கு இன்டீரியராக உள்ளுக்குள்ளார யார்கிட்ட சொன்னால் எதனால் நடந்துச்சு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி, அதுதான் ஃபைனல் ரிப்போர்ட், அதுதான் ஃபைனல் ரீசனாகவும் இருக்கும். எனவே மனித உயிர்கள் போயிடுச்சுங்க, 200 சொச்சம் உயிர்கள் இல்லைங்களா. எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். இனிமேல் இந்த மாதிரி ஏர் கிராஷ் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்குவோம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.